பிரானுடைய அவதாரத்தை கொண்டாடி அருளி செய்கின்ற பொழுது தம்முடைய பெரியாழ்வார் திருமொழியை தொடங்குகின்ற பொழுதே முதல் திருவாய்மொழியிலேயே அந்த கண்ணபிரான் பிறந்த பொழுது அங்கே நடந்த அந்த வைபவங்களை விமரிசையான் நிகழ்ச்சிகளை பாசுரத்திலே வர்ணிக்கின்றார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிடா கண்ணன் முத்தம் கலந்தளராயித்தே என்று அந்த கண்ணபிரான் பிறந்தது. அவர் அந்த திருக்கோட்டியூர் என்கிற திவிதேசத்திலே இந்த அனுபவத்தை செய்கின்றார். அப்பொழுது கண்ணன் கேசவன் பிறந்தினில், கண்ணன் கேசவன் பிறந்த தினத்திலே என்ன நடந்தது? அங்கே இருந்தவர்கள் அத்தனை பேரும் மிக்க மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் தழுவிக்கொண்டார்களாம் ஆனந்தத்திலே. எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிடா என்று அவர்கள் அந்த சந்தோஷத்தின் மிகுதியாலே ஒருவர் மீது ஒருவர் எண்ணெயையும் சுண்ணத்தையும் தூவிக்கொண்டார்கள். இதெல்லாம் சந்தோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் என்பதாக எல்லோரும் கண்ணனெங்கே கண்ணனெங்கே என்று கேட்டுக்கொண்டு ஓடுகின்றார்களாம், அந்த எண்ணெயிலே வழுக்கி விழுகின்றார்களாம் என்று இப்படியெல்லாம் அந்த அனுபவத்தை பெரியாழ்வார் செய்கிறார். இன்றைக்கும் கூட நாம் இந்த அனுபவத்தை எல்லாம் நேரிலே கண்டு கழிக்கும் வாய்ப்பு நமக்கு கிட்டும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. திருவரங்கம் பெரிய கோவிலிலே கண்ணபிரான் பிறந்த அந்த ஸ்ரீஜெயந்தி உற்சவத்தை அவர்கள் கொண்டாடுகின்ற பொழுது கண்ணபிரானுடைய புறப்பாடு அந்த ஸ்ரீஜெயந்தி அன்றைய தினம் அது நடைபெறுகிறது. அப்படி கண்ணபிரான் எழுந்தொழுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் அந்த பெருமானுக்கு எண்ணெய் சமர்ப்பிக்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். பெரியாழ்வார் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிடா என்று சொன்னதற்கும் இப்பொழுதும் அந்த உற்சவம் அதிலே ஒரு பெரிய வெள்ளி கொப்பரையிலே அந்த எண்ணெயை எல்லோரும் சமர்ப்பிக்க அந்த வெள்ளி கொப்பரையிலே அந்த எண்ணெயானது பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இது அந்த கண்ணபிரானுடைய நீராட்ட உற்சவத்திற்கு பயன்படுகிறது என்று நாம் அறிகிறோம். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான உற்சவம் இந்த இடத்திலே நடைபெறுகிறது. வைணவ திருத்தலங்களுக்குள்ளே கோவில் என்றழைக்கப்படும் முதல் திவ்ய தேசம் திருவரங்கம். அந்த திருவரங்கம் நம்பெருமாளே ராமனாகவும் கண்ணனாகவும் உள்ளான் என்கின்றனர் ஆழ்வார்கள். அந்த திருவரங்கத்திலே கண்ணனின் அவதார திருநாளன்று அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் ஆவணியில் ரோகிணியில் அவதரித்த கண்ணன் திருவரங்கத்து மாட வீதிகளிலே வலம் வந்து காண்போரை களிப்புறச் செய்கிறான். எதிரெதிர் தூவிட என்ற பெரியாழ்வாரின் வாக்குக்கேற்ப திருவரங்கத்து மாட வீதிகளிலே எண்ணெய் விளையாட்டை கண்டறிகிறான் கண்ணன். பீதக வாடையுடை தாழ பெருகார் மேக கன்றை போல வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே என்கிறார் ஆண்டாள். கோ என்னும் பசுக்களை காக்கும் கோபாலன் இவன். வெண்ணைக்கு ஆடும் பிள்ளை. இந்த ராஜகோபாலனை தென் துவராபதி என மணவாள மாமுனிகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மன்னார்குடியிலே மகிழ்ந்து காண்போம்.
கண்ணபிரான் மிகவும் உகந்து உண்ட ஒரு பொருள் என்றால் அது வெண்ணெய். அந்த வெண்ணெயிலே கண்ணனுக்கு இருக்கிற ஈடுபாடு அளவற்றது. அந்த வெண்ணெயையே கண்ணன் மீது எரிகின்ற உற்சவம் ஒரு ஊரிலே நடைபெறுகின்றது. அதாவது கண்ணபிரான் எழுந்தருள் இருக்கின்ற திவிதேசத்திலே மிகவும் உயர்ந்த திவிதேசம் என்று நாம் சொல்லக்கூடிய திவிதேசம் மன்னார்குடி என்கின்ற திவ்யதேசம். அந்த இடத்திலே கண்ணபிரான் மாடு மேய்க்கின்ற திருக்கோலத்திலே அவன் எழுந்தருள் இருக்கிற அந்த திவ்ய மங்கள விக்கிரகம் மிக மிக அழகிய திருமேனி. அந்த திருமேனியோடு எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் அங்கே அவனுக்கு பல பல உற்சவங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. அதிலே ஒரு நாள் அவனுக்கு வெண்ணெய்த்தாழி உற்சவம் என்றே பெயர். பல்லக்கிலே எம்பெருமான் எழுந்தருளுகின்றான். அந்த வெண்ணெய்த்தாழிக்காக அந்த கண்ணன் அங்கே எழுந்தருளுகின்ற பொழுது வழியிலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அந்த கண்ணன் மீது உள்ள அன்பின் காரணமாக அந்த வெண்ணெயை எடுத்து அவன் மீது எரிகிறார்கள். அத்தனை வெண்ணையும் அந்த கண்ணபிரானுடைய திருமேனியிலே போய் படுகின்றது. அந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அந்த உற்சவர் விக்கிரகத்தின் மேலேயே அத்தனை பேரும் அந்த எண்ணெயை எரிகிறார்கள். பெரியாழ்வார் தன்னுடைய திருமொழியிலே கண்ணனையே நினைந்துருகி அறிவிழந்து நின்ற ஆயர்குல மக்கள் செய்த செய்கையை உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார் நறு நெய்ப்பால் தயிர் நன்றாக தூவுவார் என்று குறிப்பிடுகிறார். ஆழ்வாரின் வாக்குக்கேற்ப மன்னார்குடியிலே ராஜகோபாலனுக்கு நடக்கும் பிரம்மோற்சவத்திலே வெண்ணெய் தாழி உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பாலகனாய் பல்லக்கில் பவனி வரும் பாய சீருடைய பண்புடைய பாலகன் மாயன் இவனென்று மகிழ்ந்திருக்கும் அடியவர்கள் கையால் வெண்ணெய் வீச அந்த வெண்ணெய் அடியை வாங்கிக் கொள்கிறான். உலகத்தோர் அன்பிலே உருகி நிற்கும் மால் தன்பால் விழுந்த வெண்ணெயை தன் அடியார்களுக்கு தந்து மகிழ்கிறான். திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவ்ய தேசம் அங்கே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமான் அவனார். அவன் கண்ணன் தான். அவன் சுந்தர தோளுடையான் என்று ஆண்டாள் அவனை மங்களாசாசனம் செய்தாள். ஆயினால் அங்கு எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு சுந்தர பாகு என்றும் அழகர் என்றும் திருநாமம். அந்த எம்பெருமான் தன்னுடைய உற்சவத்திலே ஒரு நாள் அந்த மண்டூக்க மகரிஷி என்பவருக்கு மோட்சமளிப்பதற்காக அவன் எழுந்தருளுகின்றான். அப்படி எழுந்தருளுகிற பொழுது வழியிடையே பல பல கிராமங்கள், அதில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவரவர்கள் தண்ணீரை எம்பெருமான் மீது பீச்சி அடிக்கிறார்கள். அவரவர்கள் குழாயிலே வைத்துக் கொண்டு அந்த தண்ணீரை அழகர் மீது அடிக்கின்ற அந்த வைபவத்தை காணுகின்ற பொழுது இதையெல்லாம் கூட எம்பெருமான் மிகவும் ஆர்வத்தோடு ஆசையோடு ஏற்றுக்கொள்ளுகிறான் என்பதை நினைக்கின்ற பொழுது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது.
ஆழ்வார் அருளி செய்தாரே, தமருகந்தி எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பர் அவ்வண்ணம் ஆழியானான். எந்தெந்த வண்ணமாக தன்னை அனுபவிக்க வேண்டும் என்று பக்தர்கள் நினைக்கிறார்களோ அந்த அளவாக தன்னை ஆக்கி கொடுக்கிறான் எம்பெருமான் என்று சொன்னால், ஓரிடத்திலே எண்ணெயாகட்டும், மற்றொரிடத்திலே வெண்ணையாகட்டும், ஓரிடத்திலே தண்ணீராகட்டும், எதை எறிந்தாலும் அவன் மீது எரிந்தால், பக்தர்கள் அன்போடு கொடுத்தால், அது எப்படி கொடுத்தாலும், அதை தன் மீது எரிந்தாலும் கூட அத்தை மிகவும் பிரீத்தியோடு ஏற்றுக்கொள்ளுகிறான் என்கிறது தான் அவனுடைய உயர்ந்த திருக்கல்யாண குணம். ராஜ மன்னார்குடியிலே அடியார்கள் கைகளால் வெண்ணெயடி வாங்கிய ராஜகோபாலன் அழகனாய் திருமாலிருஞ்சோலை மலையிலே மண்டோக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் அளிக்க மதுரைக்கு தங்க குதிரை வாகனத்திலே எழுந்தருளும் போது பீச்சிய நீரிலும் நனைந்தெழுகிறான். காய்ச்சாத வெண்ணெயில் களிப்புற்ற கோபாலனே கடும்பரி மேல் வீற்றிருந்து அடியார்கள் பீச்சிய நீரில் நனைகின்றான். எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட என்ற ஆழ்வாரின் அமுத மொழிக்கேற்ப கண்ணனின் கழல்களை பற்றிடுவோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்களை அனுப்ப வேண்டிய முகவரி